அவனை நாம் அனுபவிக்கவே இல்லையே, அவனை நாம் சிந்தனையே பண்ணலையே. அது எப்போ நமக்கு கிடைக்கும்னு சாதிக்கிறார். ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு இருக்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும். நாம் இன்னும் தூங்கிட்டு இருக்கோம், இந்த உலக சிந்தனையிலேயே இருக்கின்றோம். எப்பொழுது அதை தான் ஆண்டாள் வந்து சொல்றா, ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரிய சிஷ்ய பாவத்தை விளக்குவது. ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு கிடைக்கும் போது இது எல்லாம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறா. நீ எதுக்கு வந்த, என்ன பண்றதுக்காக வந்த, எங்கேருந்து வந்த, எங்க போற, இந்த கிளாரிட்டி எல்லாம் உனக்கு ஏதாவது இருக்கா? அதை பற்றிலாம் எனக்கு என்ன சுவாமி கவலை, இப்போ இருக்கிற கவலைப்படுறதுக்கே எனக்கு இந்த 24 மணி நேரம் போடலை. பிள்ளையை பற்றி கவலைப்படுறதா, ஹஸ்பண்டை ஒய்ஃபை பற்றி கவலைப்படுறதா, அம்மா அப்பா பற்றி கவலைப்படுறதா, இல்லை தினம் என்னை வந்து நச்சரிச்சுட்டு இருக்கானே என்னுடைய பாஸ், அவனை பற்றி கவலைப்படுறதா, திடீர்னு போயிடுன்னா ரேஷன் வரமாட்டேங்கிறது, ரிஷி திடீர்னு போயிடுன்னா எனக்கு இப்போது இந்த இது போயிட்டு இருக்கேன், என்னது எஸ்ஐஆர் படிவத்தில் ஃபில்அப் பண்ண முடியல, என்னென்னமோ பிரச்சனைகள்னு சொல்கிறேன். ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னா கூட அது பெரிய பிரச்சனையாக நமக்கு தோன்றும் இல்லையா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் எனக்கு சிந்தனை ஊறிண்டே இருக்கே, இதை மணிக்கதவும் தாழ் திறவது எப்போ நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறேன் சுவாமி? ஒன்றுமே இல்லையே. இப்படிப்பட்ட கிருஷ்ணானுபவத்தை நீ தெரிஞ்சிக்காம இருக்கியே, அதற்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வேண்டும். அந்த ஆச்சாரியன் உனக்கு என்ன பண்ணுவான்? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று அந்த நாமத்தை எல்லாம் சொல்லிக் கொடுப்பான். இதுலயே சொன்ன மாமாயன் அப்படின்னா மாயன்னு தெரியும், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அங்கேயே பார்த்தோம் அந்த விளக்கம். இவன் மாமாயனா, மாயனுக்கெல்லாம் மாயமா விளங்கக்கூடிய மாதவன் மாமா